மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கு விசாரணைக்கு பின்னர் ஜாய் கிறிஸ்டல்டா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். பிகாஸ் அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வெளியே அவர் நிறைய பேர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இவங்களுக்கெல்லாம் ஃபுட் பண்ணியிருக்கேன், ஜட்ஜுக்கு ஃபுட் பண்ணியிருக்கேன், நிறைய செலிபிரிட்டிஸ்க்கெலாம் பண்ணியிருக்கேன், ஸோ என்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வெளியே பேசிகிட்ருக்காரு. காசு பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பு பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடலான்னு நினைக்கிறாங்க. பட் நான் ஜஸ்டிஸ்க்காக மட்டும்தான் போராடுறேன். 20 days ஆச்சு கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. எம்ஆர்சி நகர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த கம்ப்ளைண்ட் எங்களோட ஸ்டேஷனுக்கு இது தாண்டி வராது அப்படின்றாங்க. அங்கேருந்து அடையாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்றாங்க. அடையார்லேருந்து கால் பண்ணுறாங்க, இது எங்கள் ஜுடிஷியரியில் வராது, நாங்கள் திருவான்மியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்றாங்க. திருவான்மியூர்லேருந்து கால் பண்ணுறாங்க, இது எங்களுக்கும் வராதுன்றாங்க. இப்படி என் கம்ப்ளைண்ட் இப்போ எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. ஸோ ஆக மொத்தம் என்னை நான் கொடுத்த கேஸ்க்கு இன்னுமே எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஸோ அதுக்காக நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த குழந்தைக்கான ஒரு பதில் அவர் சொல்லலை. அதுக்காக தான் நான் மெயினாக ஃபைட் பண்ணுறேன். நான் போட்ட வீடியோஸ், நான் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க அவங்க கம்பெனிஸ் இல்லை சைட்டில் இருந்து. நான் ஒன்று கேட்குறேன், நான் எந்த தப்புமே போடவே இல்லையே. நான் இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ், அதை தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணேன். ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்து நான் இந்த குழந்தைய டெலிவரி பண்ணி அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் நான் வாழ முடியாதுல்ல. ஏன்னா அவர் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, இந்த குழந்தைக்கு அப்பா. இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஆன்சர் தெரியாமல் தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். தப்பு பண்ணுறவங்கலாம் ஜாலியாக சுற்றுறாங்க. ஆனால் ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டா நீங்கள் எல்லாம் தப்பாக பேசிடுவீங்க. நிறைய யூடியூப்ஸை என்னெல்லாமோ எழுதுறீங்க, யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் நீங்களாம் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியும்.